சரியா 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சின்ன ஹோட்டல் இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நம்ப முடியுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1902 திண்டுக்கல்ல நாகசாமி நாயுடு பிறகுறாரு. இவரு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இவருக்கு இவரோட மனைவி சீரக சம்பா அரிசியில பிரியாணி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பாங்களா. அதை சாப்பிடக்கூடிய அவரோட நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு கைப்பக்குவத்துல நாங்க சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லி பாராட்டுவாங்களா. நீ நினைச்சா இந்த ஹோட்டலையே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பாராட்டுறாங்க. சோ இந்த விஷயத்துல மோட்டிவேட் ஆன இவரு 1957 அப்போ ஆனந்த வில்லாஸ் ஒரு சின்ன ஹோட்டலை ஸ்டார்ட் பண்றாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கொடுக்குது. இவரு எப்பவுமே தலை மேல தலப்பா கட்டிட்டு இருக்கறனால ஆனந்த வில்லாஸ் ஹோட்டல் பேரை மறந்து தலப்பா கட்டி ஹோட்டல்னு பேரை வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க மக்கள். அடுத்தது இவரோட மகன் தனபால் கோயம்புத்தூர்ல இன்னொரு கடையை ஸ்டார்ட் பண்றாரு. 50 வருஷமா இந்த 2 கடை மட்டும் தான் இருக்கு. அங்க இருந்துதான் 3வது கதாநாயகன் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. தனபாலோட பையன் சதீஷ் தனபால் யூகேல MBA படிச்சிட்டு இருந்தாரு. இவருக்கு KFC, மெக்டானல்ட், டாமினோஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கடைகளை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துட்டே இருக்கு. அந்த விஷயத்துக்கு ஆசை மட்டும் படாம எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி KFC, மெக்டானல்ட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை செஞ்சு எல்லா விஷயத்தையும் A to Z கத்துக்கிறாரு. இப்போதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம தாத்தா பிசினஸ் மெக்டானல்ட்ஸ், KFC மாதிரி பெரிய நிறுவனங்களை மாதிரி ஆகக்கூடாதுன்னு. அவரோட 25வது வயசுல இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்து அவரோட தாத்தாவோட போட்டோவை பிராண்ட் லோகோவா மாத்தி தலப்பாக்கட்டி திண்டுக்கல் பிரியாணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க செஞ்ச சீரக சாம்பா அரிசியில பிரியாணியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இது என்ன பொங்கல் மாதிரி இருக்கு, நான் புளியோதரெல்லாம் போறீங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. நிறைய ட்ரீம் வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடுற அளவுக்கு தள்ளப்படுறாரு. இவரோட மனைவி ஆதரவு கொடுக்கறாங்க, நம்பிக்கையை மட்டும் குற்றாதீங்கன்னு சொல்லி. நார்த்ல விளையிற பாஸ்மதி அரிசியை விட இன்னைக்கு தமிழ்நாட்டுல விளையிற சீரக சாம்பா அரிசி எவ்வளவு புரோட்டீன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. நெய் மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸை நாங்களே பாரம்பரியமா தயாரிக்கிறோம்னு சொல்லி மக்களை புரிய வைக்கிறாரு. சோ இதை கேட்டு நிறைய மக்கள் இவரோட சீரக சாம்பாவை ட்ரை பண்றாங்க. மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு. இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுக்கு 110 மேல கடைகள், 600 கோடி மேல டர்ன் ஓவர் பண்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே.